ஹாய் அண்ட் லவர்ஸ், உங்கள் வீட்டில் போர் மோட்டர் இருந்துச்சுன்னா இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. டெய்லியும் தண்ணி தேவையே இல்லையோ ஒரு 10 to 15 நிமிஷம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அன்வான்டாக 2 செலவு வச்சிரும். கஸ்டமர் வீட்டில் வந்து போர் மோட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் செக் பண்ணும்போது பாருங்கள், ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே ஒரு எலி வந்து ஃபேஸில் டச் ஆகி அடிபட்டு செத்து போச்சு. அது சாகிறது வந்து காமன் தான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குதுன்னா, அது எத்தனை நாளைக்கு முன்னாடி செத்துதுன்னு தெரில. அதில் இருக்கிற லார்வாலாம் பாருங்கள், டீகம்போஸ் ஆகும்போது அந்த லார்வாலாம் புழுவாக கன்வெர்ட் ஆகிருச்சா. இப்போ இதில் என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த பாடியில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தினால ஃபேஸ் டு ஃபேஸ் டச் ஆகி ஃபியூஸ் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆயிருச்சு. அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஃபியூஸ் கேரியர் பாருங்கள் எவ்வளோ கருப்படிச்சிருக்குன்னு. 2 ஃபேஸுமே கருப்படிச்சிருச்சு. ஆனால் இதில் என்னென்னா ரிட்டன் சப்ளைவா ஃபியூஸ் கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஃபேஸ் வந்து ரிட்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை. அண்ட் இதில் என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த எலியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அகெயின் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்டரோட ஒயரிங் வந்து ரீஒயரிங் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த புழுவெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டரோட கேப்பில் உள்ளே போய் சிக்கிருச்சாட்ருக்குது. அதனால் அகைன் நான் வந்து ஃபியூஸ் கேரியரை போட்டு ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ன் ஆகி ஸ்டார்டரே வந்து டேமேஜ் ஆகிருச்சு. அண்ட் இதுக்கும் போர் மோட்டருக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் இன்னொருத்தர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டரில் தவளை சிக்கி ஸ்டார்ட் ஆகிருந்தது. பட் அவங்க வந்து ரெகுலராக ஒரு போர் மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எலி உள்ளே போய் சேர்த்து அது டீகம்போஸ் ஆகிற அளவுக்கு அதை கவனிக்காமல் விட்டனால பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு போர் மோட்டர் வேலை செய்யலைங்கிறது தெரிய வருது. அப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாத போது பார்த்தீங்கன்னா அதில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறனால உள்ளே இருக்கிற ரப்பர் சீல் எல்லாமே வீக் ஆகிரும். அண்ட் பேரிங் எல்லாமே டைட்டாக ஆரம்பிச்சிடும். அண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், அதை ரெகுலராக யூஸ் பண்ணாத போது அதில் இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே டைட்டாக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆன் பண்ணும்போது ஓவர்லோட்னால கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகலாம், காயில் வந்து டேமேஜ் ஆகலாம். ஆனால் இதில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் சுற்றி இருக்கிற மண் சரியும் போது சகதியில் வந்து மோட்டரோட இம்பலர் வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சம்மரில் வந்து போர்வெல்லோட தண்ணி லெவல் கம்மியாகும் போது மோட்டர் சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் ஹைக்காக ஆரம்பிச்சு வைண்டிங் எல்லாமே டேமேஜ் ஆகிரும். அண்ட் அதிகப்படியான ஹீட்னால் அதில் இருக்கிற ரப்பர் வாசர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராக் ஆகி மோட்டரோட உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போக ஆரம்பிச்சு இந்த மோட்டர் பாருங்கள் கீழேருந்து தண்ணி அப்படியே ஹோல்ஸில் அந்த ரஸ்ட்னால் பார்த்திங்கன்னா ஹோல் விழுந்திருக்கும் பாருங்கள், அதில் தண்ணி ஓடிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளமும் நிறையா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் போர் மோட்டர் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி தேவையோ இல்லையோ ரெகுலராக யூஸ் பண்ணி பழகுங்க. அந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.